ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு LHSD vlog. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, வீட்டில் அம்மா இன்னைக்கு நான்வெஜ் செய்கிறாங்க. அந்த vlog தான் பார்க்க போகிறோம். வீடியோஸ் ரெகுலராக பண்ணணும்னு நினைக்கிறோம், பட் டைம் செட் ஆக மாட்டேங்குது. இனிமேல் ரெகுலராக நம்ம சேனலில் வீடியோ வரும். தொடர்ந்து பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அம்மா சொல்லுப்பா. என்னம்மா சமையல்? இன்னைக்கு சமையல் வந்து மீன் குழம்பு, மீன் வறுவல். மீன் குழம்பு, மீன் வறுவல். அடுத்து என்னமா பண்ண போறேன்? அடுத்ததான் மீனுக்கு மசாலா போட போறோம்பா. மீனுக்கு மசாலா போட போறியா? மீனுக்கு மசாலா போட போறேன். இது வரைக்கும் மீன் வறுக்கிறதுக்கு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனி மிளகாத்தூளா? ஆமா, தனி மிளகாத்தூள், அப்புறம் பாம்பு தூள். நான் வீட்ல அரைச்ச தூள், மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், குழம்பு தூள், மஞ்சத்தூள், ஒன்று மீன் மசாலா. மீன் மசாலா. மீன் வறுவலா? மீன் வறுவல். உப்பு தேவையான அளவு. உப்பு எவ்வளவு தேவையோ அவ்வளவு போட்டுக்கிட்டேன். இது கூட முட்டைலாம் அப்படிலாம் சேர்க்கணும் இருக்கா? அதெல்லாம் வேண்டாம், முட்டைலாம் சேர்க்கல. நார்மலா எப்பயுமே நம்ம வீட்டுல எப்பயுமே செய்யற மாதிரிதான் மீன் வறுவல் எப்படி பண்ணணும் அதே மாதிரிதான். எதுவுமே இஷ்டம் இல்லை. குழம்பு தூள், தனி மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, அவ்வளவுதான். எப்பயுமே ரெகுலரா இதே மாதிரி மசாலா தான் நான் போடுவேன். அதே மசாலா தான். இப்ப இது வந்து மூடி வச்சிருவியாமா? மசாலா போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். half an hour ஊறணுமா? ஒரு அரை மணி நேரம் ஊறினா நல்லா மசாலா அதுல போயிட்டு மீன்ல போயிட்டு இதா எல்லாமே அதுல அப்சர்வ் ஆயிடும். அப்சர்வ் ஆயிடுமா? அப்சர்வ். மீன் மசாலா போட்டேன், ஒரு அரை மணி நேரம் ஊட்டு. இது ஓகே. இப்போ இது மூடிடலாமா? மூடி வச்சிடலாம். இதானே? இது வெளியே வைக்கணுமா, ஃப்ரிட்ஜில் வைக்க போறியா? இல்ல வெளியே. இதை மூடி வச்சிடலாம். மூடி மீனை ஒரு அரை மணி நேரம் மூடி வச்சிடலாம். என் ஜீரகம் காலி ஆயிடுச்சா? ஜீரகம் காலி ஆயிடுச்சுப்பா. ஜீரகம் இப்ப வரக்குள்ள கடையில வாங்கிட்டு வந்தேன். கடைக்கு போன கடுகு. இதுக்கெல்லாம் அளவு இருக்கா ஏதாவது? அளவுலாம் இல்லை, நம்ம இஷ்டம் தான். இதுக்கெல்லாம் நம்ம இஷ்டத்துக்கு என்ன அது அளவோ அதை நம்ம கரெக்டா போட்டுக்க வேண்டியதுதான். ஒரு குழம்புக்கு என்ன தேவையோ அது. ஜீரகமா? ஜீரகம். எங்க அம்மா ஜீரகம் டப்பால எழுதிலாம் வச்சிருப்பாங்க. அடுத்து என்னம்மா? அடுத்தது வந்து பூண்டு. இது சின்ன வெங்காயம். பூண்டு, சின்ன வெங்காயம் ரெண்டையும் தட்டி வச்சிருக்கிறேன். பூண்டு போட்டாச்சு. அது ஒரு அப்படியே பார்த்து பார்த்து தான் கத்துக்கிட்டது. ஓகே. இப்ப சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் இப்ப எவ்வளவு இருக்குமா? 100 200? சின்ன வெங்காயம் ஒரு 100 வெங்காயம் இருக்கும். 100 வெங்காயம் இருக்கும். எங்க தாத்தா பாட்டி இவங்க தான் எங்க அம்மாவுக்கு சமையல் கத்து கொடுத்தவங்க. சின்ன பிள்ளையா இருக்கக்கூடிய சொல்லுமா என்ன போடுறேன்ட்டு, அப்பதான் ஒரு ஆர்டரா பச்சை மிளகா. சின்ன பிள்ளையா இருக்கக்குள்ளே சமைக்கிறேன். ஒரு 15 வயசுல இருந்தே நான் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்பையில இருந்தே வந்து இதுவும் கைப்பிடிச்சலாம் ஒன்னும் அப்பா அம்மா கத்துலாம் கொடுக்கல. நாங்களா அவங்க சமைக்கிறாங்க, என்ன சமைக்கிறாங்களோ அதை பார்த்து 2 வத்தல் 2 காஞ்ச மிளகா, 2 வத்தல் 3 வத்தல் போட்டிருக்கேன். ரெகுலரா ரொட்டீனா வீடியோ போடணும்னு நினைக்கிறோம். பட் வந்து காலேஜ் போயிட்டு அண்ணனும் ஒர்க் போறாங்க, அதுலேயே டைம் போயிட்டு இருக்கு. அம்மா ஒர்க் போயிடுறாங்க, அதனால வந்து டைம் கிடைக்க மாட்டேது வீடியோ எடுக்கிறதுக்கு. அடுத்தது கொஞ்சம் பெரிய வெங்காயம், ஒரு 4 பெரிய வெங்காயம். அதனால டேஸ்ட் மாறுமா? டேஸ்ட் 2 வெங்காயம் போடுறோம். குழம்புக்கு சாந்து வேணும்ல, கிரேவி கிடைக்கிறதுக்கு. கிரேவிக்காக. தக்காளி அரைச்சு வச்சிருக்காங்க. அரைச்சி வச்சிருக்கிறேன்.
வெங்காயத்தை நல்லா கிண்டி விடுங்க. அம்மா வந்து வேற ஏதோ ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அது வரைக்கும் என்ன செய்யறேன், கருவேப்பிலை ஊத்திக்கிறேன். அது வரைக்கும் இந்த வெங்காயம் கருவேப்பிலை வந்து வதங்குது. இந்த கோல்டன் ப்ரௌன் போதுமாமா? போதும். மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டேங்கண்ணே. ஓகே. அப்புறம் அடுத்து வந்து தனி மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூனு. ஆர்டரா எல்லாத்துலயும் எழுதி வச்சிருக்காங்க. தனி மிளகாத்தூள். இதுமா குழம்புத்தூள், வீட்டுல அரைச்ச குழம்புத்தூள். 2 3 4 ஸ்பூன் குழம்புத்தூள். அடி பிடிக்குதுன்னு நினைக்கிறேன். இல்ல, லைட்டா பிடிக்குது. தக்காளி அரைச்சு வச்சிருக்காங்க. இப்ப அதை சேர்க்க போறோமா? தக்காளி இந்த மசாலா போட்ட பிறகு தக்காளி நான் அரைச்சு வச்சிருக்கேன் இல்லையா, அந்த சாந்து, தக்காளி சாந்து சேர்க்கிறேன். அடுத்தது இது கட் பண்ணி போடலாம்ல, அப்புறம் அரைச்சு போடுறீங்க? போடலாம். அரைச்சி போட்டோன்னா கொஞ்சம் சாந்தா கிடைக்கும். அதுக்காக தான் குழம்பு வந்து நல்லா கொஞ்சம் தடுப்பா இருக்கும் சாந்தா. ஆல்மோஸ்ட் செஞ்சு முடிக்கிறது எவ்வளவு நேரம் ஆகும்? செஞ்சு முடிக்கியா ஒரு 1/2 மணி நேரம். ½ hour போதும் மீன் குழம்பு வைக்கிறதுக்கு? 1/2 மணி நேரம் போதும். எல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சதுன்னா ஒரு 1/2 மணி நேரம் போதும் குழம்புக்கு. 1 மணி நேரத்துல சாப்பாடு செஞ்சிடலாம், எந்த சாப்பாடா இருந்தாலும். உப்பு போடுறோம், கொஞ்சம் மசாலாக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஆல்மோஸ்ட் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கன்சிஸ்டன்சி பார்த்தா தெரியும். சமையல்லாம் நம்ம அம்மா எக்ஸ்பெக்ட் வேற மாதிரி அதெல்லாம் பிரிச்சு மெஞ்சிருவாங்க. பக்கவா இருக்கும். கிண்டி விடுப்பா. புளி கரைச்சி வச்சிருந்தேன். புளி வந்து ஒரு எலுமிச்சம்பழத்தோடு புளி திட்டமா. இவங்களுக்கெல்லாம் புளி அதிகமா வந்து அரிக்கு வந்து பெருசா வந்து புளி ரொம்ப பிடிக்காது. எதுவா இருந்தாலும் சாப்பிடுவான் சிவா. மான் கறிகள், ஆட்டுக்கறிகள் அப்படிலாம் இல்ல. மீன், எறா எதுவுமே என்ன குறை சொல்ல மாட்டான். மீன் வெரைட்டிலாம் சீ ஃபுட்ஸ் எல்லாமே எல்லாமே சாப்பிடுவேன் நான். அதுலலாம் எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. சிக்கன் சாப்பிடுவேன். மட்டன்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் இப்பதான். அரிக்கு வந்து சிவாக்கு வந்து மட்டன் பிடிக்காது. சிவாக்கு வந்து மட்டன் பிடிக்காது. அரி நானும் எப்பயுமே மட்டன் செஞ்சா நானும் அரி தான் சாப்பிடுவோம். சிவா சாப்பிட மாட்டாரு. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாரு சிவா. நம்ம என்ன சொன்னாலும், எப்படி நான் சமைச்சு கொடுத்தாலும், பிரியாணி செஞ்சாலும், குழம்பு வச்சாலும் எப்பயுமே சிவா சாப்பிட மாட்டாரு. மட்டன் அவருக்கு பிடிக்காது. மட்டன் தான் உடம்புக்கு நல்லதுன்னு சொன்னாலும் கேட்கறது இல்ல சிவா. அவன் இஷ்டத்துக்கு எனக்கு பிடிச்சது தான் நான் சாப்பிடுவான் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு விஷயம் மட்டும் தான் அவன்கிட்ட பிடிக்காது. மற்றபடி வந்து சிவா நல்லவன் தான். என்ன நம்ம சமைச்சு கொடுத்தாலும், கார குழம்பா, ரசமா, கஞ்சி ஊத்தி கொடுத்தா கூட குடிச்சிருவாங்க. அதெல்லாம் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. மீன் குழம்பு டேஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க நம்மள்ட்ட தான். சிவா ரவ சூடு கூட தாங்க மாட்டான். அந்த மாதிரி ஒரு பிள்ளை. இன்னும் கொஞ்சம் புளிப்பு, காரம், உப்பு எல்லாமே இருக்கா பாருங்க. சிவா போதும், கரெக்டா எல்லாமே கரெக்டா இருக்கா? எதுவுமே தேவையில்லையா? போதும், கரெக்டா. அடுத்தது குழம்பு கொதிக்கிட்டோம். ஒரு 1/4 மணி நேரம் குழம்பு கொதிச்சோன்னா மீன் போடக்குள்ள காட்டுவோம். குழம்பு ஆல்மோஸ்ட் கொதிச்சிருச்சு. அடுத்து வந்து மீன் வறுக்க போறோமா? அதுக்கு வந்து பேன் இங்க கூட கழுவலாம். இங்க நம்ம வீட்டுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு தென்னந்தோப்பு இருக்கு. அதுல வந்து தூசிலாம் வரும். அதனால வந்து அம்மா வந்து என்னதான் நம்ம வாஷ் பண்ணி வச்சாலும் அத சமைக்கும் போது யூஸ் பண்ணும்போது நான் எப்பயுமே வந்து சொல்லிடுவேன் இவங்கள்ட்ட, ஸ்டாண்ட் வச்சீங்கன்னா அப்புறம் என்ன, நீங்க ஆன் பண்ணி வச்சுட்டு நீங்க படிக்க செய்யுங்க அப்படின்றாங்க. அட்வைஸ், ஹவுஸ் ஓனர் அட்வைஸ். மறக்காம ஆன்ட்டி லைக் பண்ணிட்டு போங்க.
ஆமா அதெல்லாம் போடுவோம். இங்க பாருங்க உடம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்கு. அம்மா மீன் போட்டுருவேம்மா. சொன்னியா என்ன போடல, என்ன குழம்பு நல்லா கொதிக்கணும். ஆல்ரெடி கொதிச்சுட்டு இருக்குமா? நல்லா கொதிக்கணும், நல்லா கொதிச்சாதான் நல்லா இருக்கும். இனி முடி வெட்ட போலான்னு இருக்கேன். இன்னைக்கு வந்து முடி வெட்ட போலான்னு இருக்கேன். அதோட பிஃபோர் ஆஃப்டர் வீடியோ வரும் உங்களுக்கு, பாருங்க. இது தொடர்ந்து அந்த வீடியோ வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா வீடியோ பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்கு, பண்ணலாம் ஐடியா இல்ல, பண்ணணும்னு ஐடியா இருக்கு. பட் ஆனால் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்க மாட்டோம், டைம் செட் ஆக மாட்டேங்குது. இனிமே கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும். காலேஜ் நான் முடிக்கிறதுக்கு ஒரு 4-5 மந்த் இருக்குன்னு நினைக்கிறேன். ஜூன் ஜூலைல முடியும்னு நினைக்கிறேன் காலேஜ். என்னை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு, காலேஜ்ல இருந்து பாக்குறாங்கன்னா அவங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி தெரியாதவங்களுக்கு, அண்ணா வந்து ஒர்க் போயிட்டு இருக்காங்க. நான் வந்து இப்ப காலேஜ் ஃபைனல் இயர் பண்ணிட்டு இருக்கேன். பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பண்றேன். ஸோ இதை முடிச்சுட்டு அப்படியே விளாகே பண்ணலாம்னு ஒரு ஐடியா இருக்கு. இந்த சைடு வச்சிருந்தா என்ன தெரியுமா, மாத்தி மாத்தி வச்சிருந்தா, அதனால வந்து இந்த சைடு மீன் குழம்பு, இந்த சைடுல வந்து அந்த பேன் வைக்கிறோம் வறுக்கிறதுக்காக, மீன் வறுக்கிறதுக்காக. வறுக்கிறதா பொரிக்கிறதா? மீன் பொரிக்க போகும். மீன் வறுக்கிறோம்னு சொன்னாவே போதும். வறுக்கிறது பொரிக்கிறது எல்லாமே வறுக்கிறோம். அதை வந்து இந்த சைடு ரைட் சைடுல வச்சாச்சு. மீன் இருந்ததை வந்து லெஃப்ட் பக்கமா வச்சிட்டோம். சாரி, குழம்பு இருந்தது. என்ன வீடியோஸ் பண்ணலாம், எந்த மாதிரி கண்டென்ட்லாம் போடலான்றது, நெக்ஸ்ட் என்ன வந்து வீட்டில் ஏதாவது சமைக்க ட்ரை பண்ணலாம்னு உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுனாலும் சொல்லுங்க. அதை கண்டிப்பா வீட்டில் சமைச்சு ட்ரை பண்ணி பார்க்குறோம் எப்படி இருக்குன்ட்டு. ஆல்ரெடி வீட்டில் வந்து எங்கள் அம்மா நல்லாவே சமைப்பாங்க. இது அதுன்னு சொல்ல முடியாது, எல்லாமே நல்லா சமைப்பாங்க. சும்மா புகழ்றதுக்காக தான் சொல்லலை நான். எல்லா ஐட்டமும், எங்கள் அம்மா வந்து மும்பை, அதனால எல்லா ஐட்டமும் அத்துப்படி, நார்த் இந்தியன்லேருந்து எல்லாமே நல்லாவே சமைப்பாங்க. நான் நல்லா அதான் அப்படி இருக்கிறேன். பண்ணலாமா பண்ண வேணாமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருந்துச்சு வீடியோஸ்லாம். சரி, ஏன் நம்ம சேலஞ்சே ரெகுலராக யோசிச்சு பண்றது, அது ரெகுலராக ஷார்ட்ஸ் தனியாக வரும். அது மட்டும் இல்லாமல் அதுவும் வந்துட்டே தான் இருக்கும் ரெகுலராகவே. நாங்கள் இனிமேல் ரெகுலராக வீடியோஸ் போடுறது தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஷார்ட்ஸ் வீடியோ ரெகுலராக வரும். வீடியோஸ் நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இனிமேல் நாங்கள் ரெகுலராகவே ட்ரை பண்றது இல்லை, எடுத்தெல்லாம் முடிவு பண்ணியாச்சு. அதனால தான் இந்த மாதிரி டெய்லி ரொட்டீன் வீடியோஸ் எடுக்கலாம்னு இருக்கேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ வந்து இங்க வரா நவரு, இவங்க தான் எங்க வீட்டு மகாராணி, எங்க வீட்டு மகாராணி. இது யாருன்னா என்னோட தங்கச்சி பொண்ணு, என் பொண்ணு. ஃப்ரெண்ட்ஸ்லாம் வீடியோ பாப்பாங்க. படிக்கிறா, எவ்வளவு செவன்த் படிக்கிறா இந்த வருஷம். ரொம்ப பிரில்லியனான பொண்ணு. ரொம்ப ரொம்ப என்ன வந்தாலும் கட் பண்ண முடியாது. இதை தொடர்ந்து அம்மா மீன் வறுத்துட்டு இருக்காங்க. ஒரு 20 மினிட்ஸ் ஊறி இருக்குமா மீன். குழம்புக்கு ஏற்றுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆச்சு. அது இவ்வளோ நேரம் ஊறி இருக்கும். இப்போ அதை வறுக்க போகிறோம். மீன் வந்து போட போறேன், சங்கரா மீன் போட போறேன். ஒரு மீனை கொலை பண்றாங்க, கொலை பண்ணிட்டாங்க. எங்க அம்மா அதை போஸ்ட்மார்ட்டம் பண்றாங்க. இங்க பாருங்க, மீன் குழம்பு கொதிச்சிட்டு இருக்கு. மீன் அம்மா இன்க்ளூட் பண்ணிட்டு இருக்காங்க. மீன் போட்டாச்சு குழம்புல. ஒரு சைடு பாத்தீங்கன்னா அந்த மோர்லாம் எடுத்து வெளியே மீன் வந்து வறுக்குதா பொரிச்சு, மீன் அம்மா வறுத்துட்டு மீன் வந்து வறுத்துட்டு இருக்காங்க. இங்க மீன் குழம்பு, ரைஸ் ஆல்ரெடி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பேலன்ஸ் மீன் நைட்டுக்கு. கொத்தமல்லி இலை போட போறேன் சாம்பார்ல. ஐயோ சாம்பார்ல மீன் குழம்புல வந்து இது மீன் கொத்தமல்லி, இது மீன் போட்டாச்சு, மீன் போட்டாச்சு. அடுத்தது வந்து கொத்தமல்லி போட போற. வாங்க போடலாம், வாங்க போடலாம். காலேஜ்ல இருக்க ஸ்டாஃபுக்கு சொல்றது என்னன்னா, தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. நான் வந்து படிக்கவும் செய்யறேன், வீடியோவும் பண்றோம். அதனால வந்து படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ணல நினைச்சுக்காதீங்க, சும்மா சொல்லிக்கிறேன். அம்மாவுக்கும் செய்யலாம், வருங்கால மனைவிக்கும் செய்யலாம். அவங்க எங்க இருக்காங்களோ
வருவாங்க வருவாங்களா? கூடிய விரைவில் வருவாங்க. தேஜாக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை கூட ஸ்கூல் இருக்கு, லீவே போடாது என் பொண்ணு. சின்சியரா ஸ்கூலுக்கு போயிட்டே இருப்பாங்க அவங்க எப்பயுமே. இதெல்லாம் காட்டு அவங்களுக்கு எல்லா நாளும் ஹாலிடே வேணும்னா கொடுக்கணும். ஆனா அவங்களுக்கு எல்லா நாளும் ஹாலிடே தான் தேவைப்படுது. ஹாலிடே தான் தேவைப்படுது. அப்படிப்பட்ட ஸ்கூல் இல்ல அது, போட்டு புளியறாங்க. மேம் டெலீட் பண்ண சொல்றா, என்னன்னு பாத்துக்கோங்க. ஒரு சைடு வெந்துருச்சா மீன், அதனால வந்து திருப்பி போட சொல்லிருக்காங்க அம்மா. திருப்பி போட்டுட்டு இருக்கேன். இல்ல லைட்டா ரோஸ்டா இருக்கு. என் அண்ணனும் அப்பப்ப செஃப் ஆயிடுவாங்க. ஆமா, லைட்டா அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போக மாட்டேன். இங்க பாருங்க சங்கரா மீன். மீன் எனக்கு தெரிஞ்சு உடஞ்சிடக்கூடாது. ஆஃப் பண்ணிடலாம் நினைக்கிறேன். ஆஃப் பண்ணிட்டு சோ காய்ஸ், மீன் குழம்பு ரெடி. மீன் எடுக்க போறோம். மீன் வறுத்து எடுத்தாச்சு. மீன் வறுவல் ரெடி. இது என்ன மீன் சொன்ன? சீலாவா? சீலா மீன். சீலா. சோ இப்ப பாத்தீங்கன்னா சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. சங்கரா மீன் வறுவல். அப்புறம் வந்து மாத்தி வளர்றான் மாத்தி சொல்றான். சங்கரா மீன் வறுவல் இல்ல, ஷீலா மீன் வறுவல். சாப்பாடு வேறமா? மீன் குழம்பு. சங்கரா மீன் குழம்பா? சங்கரா மீன் குழம்பு. சாதம் வச்சாங்க. சீலா வறுவல். சீலா லைக் பண்ணிடுங்க. சீலாக்காக ஒரு லைக்கா. இது 3 ஐட்டம் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட ஆரம்பிக்கும் போது கண்டினியூ பண்றேன். மீன் வறுவல் சாப்பிட போறோம். சாப்பிடறதுக்கு மீன் குழம்பு, மீன் வறுவல், தட்டுலாமா எடுத்துட்டு வந்துட்டாங்க தேவையானலாம். அடுத்து சாப்பாடு எடுத்துட்டு வந்தோம். சரி அவ்வளவுதான், எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து முடிச்சாச்சு வெற்றிகரமா. சேர் எடுத்து ஒண்ணா போடுங்க. இன்னைக்கு வீடியோல வந்து என்னால வந்து வர முடியல. ஏன்னா வேலைக்கு போயிட்டு இப்பதான் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்தேன். அதான் கொஞ்சம் டயர்ட்ல வந்து படுத்திருக்கேன். இப்ப வந்து சாப்பாடு எடுத்துட்டு வந்துட்டாங்க, சாப்பிட போறேன். நான் அடுத்த எடுக்கிற வீடியோல வந்து நான் வருவேன். ஓகே, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஆரம்பிச்சிட்டாரு. சிவா எப்படி இருக்கு சிவா? வேற லெவல். மீன் குழம்பு எப்படி இருக்கு? மீன் குழம்பு கரெக்டா இருக்கு. புளிப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு. எனக்கு புளிப்பு இருந்தா பிடிக்கும். நாளைக்கு கரெக்ட் ஆயிரும். அது நைட்டே பக்கம் ஆயிடும். தொடர்ந்து வீடியோ போடுறோம், சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே பாருங்க. ஸோ கைஸ், எல்லாம் ஃபைனலா சாப்பாடு போட்டு உட்காந்துட்டோம், சாப்பிட போறோம். ஓகேவா? ரைட்டு, எதுவும் சாய்க்கல. ஓகே, எல்லாம் சாப்பிட்டு எப்படி இருக்கு? அம்மா மீன் குழம்பு எப்பயுமே நல்லா தான் இருக்கும், வறுவல் நல்லா தான் இருக்கும். சாப்பிட்டு ரிவ்யூ எப்படி இருக்குன்னு சொல்றோம். எல்லாம் சாப்பிட போறோம். ஓகே.